ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாய் இருந்த எகோனியா நேபுகாத்நேச்சார் ராஜாவால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். எகோனியா ராஜாவையும், அதாவது எகோனியா ராஜா யூதாவின் ராஜாவாய் இருந்தார். அவரது தகப்பனார் யோயாக்கீன் ராஜா. எகோனியாவையும் அவரது ஊழியக்காரர்களையும், ராஜாவின் ஊழியக்காரர்களையும் பிரபுக்களையும் நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் செய்யும் காரியங்களை அவர் இந்த வேத பகுதியில் வெளிப்படுத்தி இருக்கிறார் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிற்கு. கர்த்தரின் செயல்கள் ஒரு காரியத்தை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அவர் தீர்க்க தரிசனத்தை குறித்து அவர் எப்படி செயல்படுகிறார் இந்த பூமியில், எப்பொழுதும், அன்றும் இன்றும் என்றும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது, ஆதியிலே கர்த்தர் பூமியை படைத்த போது முதல் மனிதர்களான ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியானது மனிதர்களுடைய ஆளுகைக்காக படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படித்தான் கொடுத்தார். ஆனால் நாம் பாவம் செய்ததினால், அதாவது நம்முடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த பூமியை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் நாம் பொல்லாத சாத்தானுக்கு அந்த காலத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி ஆதாமும் ஏவாளும் வலுசர்ப்பத்தின் பேச்சை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாத்தானின் பேச்சை கேட்டதினால் அவனுக்கு அடிமையாகி விட்டார்கள். இந்த பூமியும், அதாவது ஒரு தேசத்தின் ராஜா இன்னொருவனுக்கு அடிமையாகி விட்டால் அந்த தேசமே அந்த ராஜாவுக்கு அடிமை அல்லவா? அது போல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்கள். அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு அடிமையானார்கள். அதே நிமித்தம் இந்த பூமியும் அவனுக்கு அடிமையாகி விட்டது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும், இன்னும் சொல்ல போனால் வானத்தில் இருக்கிற காரியங்களும் கூட அவன் அங்கேயும் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த பூமியும் வானமும் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டு வந்து விட்டது. இப்படி நடந்திருந்தாலும், அது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருந்தாலும், கர்த்தர் எப்பொழுதும் மனிதனை இந்த பூமியின் அதிகாரியாக தான் பார்க்கிறார். அதனால் கர்த்தர் எந்த காரியத்தை இந்த பூமியில் செய்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியின் ஆளுகைக்குரியவர்கள் என்றால் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தாயின் கருவிலேயே உருவாக்குகிறார். எரேமியா தாயின் கருவிலேயே பரிசுத்தமாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று. அதனால் கர்த்தர் இந்த பூமியின் அதிகாரிகளாக, பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக தான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்வதானாலும், எதை செய்தாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிவிட்டுதான் செய்வார், சொல்லாமல் செய்ய மாட்டார். எந்த தீர்க்கதரிசியாவது, உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி அதன் பின்புதான் அந்த காரியத்தை செய்வார். இது கர்த்தருடைய பழக்கமா இருக்கிறார். அவருடைய ஜென்டில்னஸ், அவருடைய நாகரிகமான அணுகுமுறை இது. இவ்வளவு அருமையான ஆண்டவர். நாம் சாதாரணமானவர்கள், நமக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தேவையே இல்லை அல்லவா? அவர் படைப்பு நாம் எம்மாத்திரம். அப்படி இருந்தாலும் நம்மையும் ஒரு பொருட்டென்று எண்ணி நம்மிடத்தில், மனிதனிடத்தில், ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லி அதன் பின்பு அந்த காரியத்தை செய்கிறார். அவனுடைய இடத்தில் போய் நான் அந்த வேலை செய்ய போகிறேன் என்று. அதனால்தான் ஜெபம் கூட நமக்கு தேவைப்படுகிறது. பலர் சொல்லலாம், கர்த்தருக்கு தெரியாதா என் தேவைகள் எல்லாம், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. உலக காரியங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்றாலும், நீதி நிறைவேற வேண்டும் என்றாலும்,
கர்த்தருடைய சித்தம்தான், அவர்தான் செய்ய போகிறார். ஆனால் கேட்பதற்கு பூமியிலிருந்து ஒரு மனிதன் தேவை. அதைதான் செய்ய சொல்லுகிறார். ஜெபம் என்றால் நமக்கு தேவைகளை, நம்முடைய தேவைகளை குறித்து ஜெபிப்பது ஜெபமே அல்ல என்று சொல்லலாம். அதற்கு நம்மை ஆண்டவர் படைக்கவில்லை, தெரிந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அதன் பொருள் என்னவென்றால், தேவ சித்தத்தை, நீதியை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமி நம்முடையது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த இடத்தில் நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நாம் கேட்டால் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னுடையது, நீ கேட்டால் நான் வந்து செய்கிறேன். எவ்வளவு நாகரிகமான ஒரு அணுகுமுறை இது கர்த்தருடைய அணுகுமுறை. கர்த்தர் பெரிய எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதுதான் காரணம். நாம் ஜெபிக்க வேண்டிய காரணமே அதுதான், வேறொன்றும் இல்லை. இப்படி ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா, நீ கேட்டால் நான் வந்து செய்கிறேன் என்று. ஏனென்றால் இது நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடம் என்று. அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளவு அழகாக நம்ம இடம் நடந்து கொள்ளும் போது, நாம் கர்த்தாவே எனக்கு பணம் வேண்டும், கர்த்தாவே எனக்கு வேலை வேண்டும், என் வீட்டில் இந்த காரியம் நடக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு இது தேவை என்று நமக்காக ஜெபிப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமான செயல். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ, இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும், பிறருக்கு, அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், யாருக்காக இருந்தாலும் சரி, நமக்காகவோ அடுத்தவர்களுக்காகவோ கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். பரமண்டல ஜெபமாக, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் ஜெபிக்கும் முறை என்று. நோக்கம் என்ன? இந்த பூமி நம்முடையது, இங்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது என்ன என்று கர்த்தரிடம் தெரிந்து கொண்டு, கேட்டு தெரிந்து கொண்டு, அதன்படி அது நிறைவேற நாம் அதன்படி அது நிறைவேற நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றுவார். இப்படிதான் எரேமியா ஐயாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து. நான் இப்படி செய்ய போகிறேன் என்று எரேமியா ஐயாவுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சொப்பனம் காண்பிக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்பிக்கிறார். அது ஒரு ஓமையாக காண்பிக்கப்படுகிறது. அதாவது 2 கூடைகள் இருக்கிறது. கர்த்தர் தரிசனமாக எரேமியா ஐயாவுக்கு காட்டுகிறார். அந்த தரிசனம் என்னவென்றால், தேவாலயத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய தேவாலயம் எருசலேமில் இருந்தது. அந்த தேவாலயத்திற்கு முன்பாக 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கூடைகளிலும் அத்திப்பழங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களும், ஒரு கூடையில் கெட்டு போன அத்திப்பழங்களும் இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் அந்த தரிசனத்தை காட்டுகிறார். இதை பார்த்ததும் தரிசனம் பார்க்கிற எரேமியா ஐயாவை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். இது இப்படி கர்த்தர் கேட்கும் போது ஜாக்கிரதையாய் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் துல்லியமான பதில் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படி கேட்கும் போது நம்மை பார்க்க சொல்லுகிறார். பார்த்து நாம் சொல்லுகிறோம் என்றால் 2 கூடை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. தேவாலயத்திற்கு முன்பாக 2 கூடை இருக்கிறது சுவாமி, 2 கூடைகளிலும் அத்திப்பழங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களும், ஒரு கூடையில் கெட்டுப்போன அத்திப்பழங்களும் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படிதான் எரேமியா சொன்னார். அதிலும் ஐயா இன்னும் தெளிவாக சொல்லுகிறார், முதல் கந்தாயத்துக்கு ஏற்ற முதல் அதாவது அத்திப்பழம் பழுக்கும் போது 1 முறை 2 முறை என்று வருடத்திற்கு பல முறை பறிப்பார்கள் அல்லவா, அதில் முதல் முறை பறிக்கும் பழங்கள் மிக சிறந்ததா இருக்கும். அந்த பழம் போல முதல் முறை பறிக்கும் அருமையான அழகான நல்ல பழங்கள் போல செழிப்பான நல்ல பழங்களாய் அங்க இருக்கிறது சுவாமி. ஒரு கூடையில், இன்னொரு கூடையில் கெட்டுப்போன அத்திப்பழங்கள் இருக்கிறது என்று துல்லியமான விளக்கமாக ஐயா சொல்லுகிறார் எரேமியா ஐயா. 2வது கூடையில் இருப்பதை சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கெட்டு போன பழங்களாய் அவைகள் இருக்கிறது என்று சொல்லு. அதன் பின்பு மீண்டும் கர்த்தர் கேட்கிறார், எரேமியாவே என்ன காண்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், அத்திப்பழங்களை நான் பார்க்கிறேன் சுவாமி. நல்ல அத்திப்பழங்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக தரிசனம் காட்டப்படுகிறது.
இப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் அத்திப்பழங்களை பார்க்கிறேன். அது நல்லவைகளாய் இருப்பது மிகவும் நல்லவைகளாய் இருக்கிறது. கெட்டுப்போன அத்திப்பழங்கள் மிகவும் கெட்டு போனதா இருக்கிறது. மிக துல்லியமாய் மிக மோசமானதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பழங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார், இதை போலவே நீ பார்த்த இந்த தரிசனத்தை போலவே நான் கல்தேயரிடத்தில் அனுப்பிவிடப்பட்ட, அதாவது இஸ்ரவேலில் இருந்து கல்தேயர் பிடித்து கொண்டு போன இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நல்ல அத்திப்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறார்கள். நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடைகளை பார்த்தாய் அல்லவா, அது போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாய் இருந்து அவர்கள் அங்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் அவர்களை நான் மீண்டுமாக அழைப்பேன். அவர்கள் ஜீவன் போகாது, அவர்களை காப்பாற்றி மீண்டும் கொண்டு வருவேன் இஸ்ரவேலுக்கு என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன், அவர்களை ஏற்றுக்கொள்வேன், அவர்களுக்கு நன்மையை செய்வேன், நன்மை அவர்களுக்கு வரும். நான் கர்த்தர் என்றும் அறியும் அறிவை, நான் கர்த்தர் என்று அறிகிற அறிவை உடைய இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். உணர்வுள்ள இருதயத்தை தருவேன். என்னை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் அது கர்த்தரால் மட்டுமே நமக்கு புரிய வைக்க முடியும். நாம ஓடி அலைந்து திரிந்து படித்தோ உழைத்தோ எதை செய்துமே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தராய் நமக்கு வெளிப்படுத்தி நம் கண்களை திறந்தால் மட்டுமே, நம் மனக்கண்களை திறந்தால்தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தர் என்று அறியும் அறிவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது இந்த வார்த்தைகளில். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும் உணர்வை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ரட்சிப்பை கர்த்தரை கொடுக்கிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு என்னை கர்த்தர் என்று புரிந்து கொள் என்று புரிய வைப்பதே கர்த்தர் தானா? நாம ரட்சிக்கப்படுவதில்லை, பிற ஊழியர்கள் நம்மை ரட்சிப்பதில்லை. கர்த்தரை அறியாத மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மட்டுமே முடியும். ரட்சிப்பு என்பது கர்த்தரே செய்தால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்பட வேண்டும். மனிதனாக நமக்கு நாமே நம்மை ரட்சிக்க முடியாது, பிறரை ரட்சிக்கவும் நம்மால் முடியாது. ரட்சிப்புக்கு ஏற்ற வழிகளில் நடத்தலாம், வேத வசனங்களை சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம், இதெல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் ரட்சிக்க நம்மால் முடியாது. மனம் திரும்பி அந்த மனிதன் கர்த்தரை நோக்கி வர வேண்டும் என்றால் அதற்கு அந்த மனிதனுடைய மனம் மாறுவதற்கு கர்த்தரே அந்த மனிதனை திருப்ப வேண்டும், வேறு யாராலும் முடியாது. இது வேதாகமத்தில் மிக தெளிவாய் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது கர்த்தராய் மனிதனுக்கு கொடுப்பது, கர்த்தரால் மட்டுமே தர முடியும். சிலர் நினைக்கலாம், திருமணம் ஆகும் போது கணவனை நான் ரட்சிப்பேன் என்று மனைவியை ரட்சிப்பேன் என்று கணவனும் நினைத்துக் கொள்வார்கள். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவள் மனைவி கர்த்தரை அறியாதவளாய் இருந்தாலும் நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன், நானே ரட்சித்து விடுவேன் என்று கணவன் நினைப்பதும் உண்டு, மனைவி நினைப்பதும் உண்டு. திருமணமான பின்பு அது முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், கர்த்தரே அதை செய்ய முடியும். எந்த பெண்ணும் ஒரு ஆணை ரட்சிக்க முடியாது, மனைவி கணவனை ரட்சிக்க முடியாது, கணவன் மனைவியை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது மனிதனால் முடியாது, எந்த மனிதனால் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் முடியாது. ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரே அவனை தொட வேண்டும். அவராய் தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய எந்த மனிதனும் கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளையாக மாற முடியாது என்று இந்த வேத பகுதி மிக தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ரட்சிப்பை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், முழு இருதயத்தோடும் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கர்த்தரை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். யார் யாரை? இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களை, மிச்சம் இருப்பவர்களை. சில நேரங்களில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் அந்த குடும்பம் பாவம் செய்தால், கர்த்தருடைய ஜனமாய் இருந்து பாவம் செய்தால், கர்த்தர் அந்த குடும்பத்தை அழைத்து போடுவார். அதிலும் யாராவது ஒருவர் கர்த்தரால் தொடப்பட்டு இருந்தால், பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய பார்வையில் அவர்களுக்கு கிருபை கிடைத்ததானால், கர்த்தர் அந்த மனிதனை மிச்சம் வைத்து அவனுக்கு பலவித உபத்திரவங்களின் வழியாய் நடத்தி மீட்டு கொண்டு தம்முடைய ஜனமாக்கி அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். மிக நல்லவர். நம்மை தெரிந்து கொண்டாரே, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரே. இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும், இன்றைய கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எல்லாரும் இந்த நல்ல அத்திப்பழங்களுள்ள குடைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த அத்திப்பழங்களைப் போல, குடையுள்ள நல்ல பழங்களைப் போல நாம் இருக்கிறோம். கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு, அவரால் தம்மை வெளிப்படுத்தப்பட்டு, நாம் அவரை அறிந்து உணர்ந்து ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவர்கள் தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! கர்த்தர் பெரியவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, நன்றியுடன் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழும். நம்முடைய செயல்கள் பெரிய விஷயம் அல்ல. கர்த்தருடைய வல்லமை பெரியது, அவர் அன்பு பெரியது. அதே போல இன்னொரு கூடை இருந்தது அல்லவா? கெட்டு போன அத்திப்பழங்கள் உள்ள கூடை. அந்த கூடையின் பொருள் என்ன என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த கெட்டு போன அத்திப்பழங்களைப் போல, இன்னொரு கூடையில் இருந்த கெட்டு போன பழங்களைப் போல, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் கெட்டு போன அத்திப்பழத்திற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். சிதேக்கியா ராஜாவையும் அந்த ராஜாவின் பிரபுக்களையும் அந்த ராஜாவின் ஊழியக்காரர்களையும் மீறியான இந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும், எருசலேமில் குடியிருக்கிறவர்களையும், எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களையும் நான் தள்ளி விடுவேன் என்று சொல்லுகிறார். கல்தேயர் வசமாய் போனவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். எகிப்தில் இருக்கிற மீந்தவர்களும், சிதேக்கியா ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் அவருடைய பிரபுக்களும், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும், மிச்சம் இருக்கிற ஜனங்களும், இவர்கள் எல்லாம் கர்த்தரால் தள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் கெட்டு போன அத்திப்பழங்களைப் போல தள்ளிவிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு தீமை உண்டாக, அவர்கள் தண்டனை அனுபவிக்கும்படியாக பூமியில் உள்ள தேசங்களில் எல்லாம் அலைந்து திரியும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிதேக்கியாவோடு கூட இருந்தவர்கள் இவர்களெல்லாம் அலைந்து திரியும்படி செய்யப்படுகிறார்கள். அணைந்து திரிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை துரத்தி விட்ட எல்லா இடங்களிலும் அவர்கள் நிந்தையாகவும், பலர் கேவலமாய் பேசும்படியான வாழ்க்கை, பிறருடைய துன்பத்தை அனுபவிக்கும்படியாக, பிறர் கொடுமைப்படுத்தி துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அந்த ஜனங்களை நான் அனுப்பிவிடுவேன். பலர் பார்த்து பழமொழியாய் பேசும்படியாய் இவர்களை ஆக்குவேன். வசை சொல்லாகவும், திட்டு வாங்குகிறவர்களாகவும், சாப வார்த்தை பெறுகிறவர்களாகவும் இவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிதேக்கியாவோ அந்த ராஜாவோடு கூட இருந்த ஊழியர்கள், பிரபுக்கள், எருசலேமின் குடிகள், எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இந்த நிலை வருகிறது. சாபமாகிறார்கள், மற்றவர்களுக்கு சாப சொல்லாகிறார்கள், பழமொழியாய் மாறி போகிறார்கள், மிகுந்த துன்பத்திற்குள்ளாகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய துன்பம். அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் நிர்மூலமாகும் வரைக்கும், அவர்கள் எல்லாம் அழிந்து முடியும் வரைக்கும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக சிதேக்கியா ராஜாவோடு கூட இருந்தவர்களுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம் போன்ற தண்டனைகளால் அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார்.
எருசலேமில் வாசமாயிருந்த ஜனங்களில் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். கல்தையர் வசமாய் போனவர்கள் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொண்டு உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறவர்களாக பரிசுத்த ஜனங்களாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்குதலுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களும் எகிப்தில் இருப்பவர்களும் இவர்களும் சிதைக்கோடு கூட இருப்பவர்களும் கர்த்தருடைய சாபத்தை அனுபவிக்கும்படியாக விரட்டி விடப்படுகிறார்கள். தேசம் எங்கும் பல தேசங்களுக்கு விரட்டி விடப்படுகிறார்கள். கர்த்தரை இதை செய்கிறார். இவர்களுடைய அக்கிரமத்திற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறேன். அதனால் பாவம் செய்வது எதற்கு, அதற்குரிய தண்டனையை பெறுவது எதற்கு? மனம் திரும்புவோம், பரிசுத்தமாகும். கர்த்தர் நீதியுள்ளவர், நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்மால் எங்கும் போய் வாழ முடியாது. அதனால் நம் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கி உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்து இங்கிருக்கிற கொஞ்ச காலத்தில் எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. எதற்காகவும் நாம் போராட தேவையில்லை. அதிகமாய் ஆசைப்பட்டு தவறு செய்து தண்டனை அனுபவித்து நித்தியத்தை இழந்து போய்விடக்கூடாது. பரிசுத்தமாகவும் கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை செய்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம்.